சர்வதேச யோகா தினம் வருகிற 21ஆம் தேதி கொண்டாடப்படும் சூழலில் நாகையில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சுமார் 1 மணி நேரம் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு அசத்தினர். யோகா மூலம் உடலும் உள்ளமும் புத்துணர்வு பெறுவதாக இப்பயிற்சியில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். யோகாவின் சிறப்பு குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் அளிப்பதாக யோகா உள்ளது. இதனால் அனுதினமும் காலை வேளையில் யோகாவினை அனைத்து தரப்பினரும் செய்து ஊக்கமடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச யோகா தினம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு வகையில் யோகாவினை கொண்டாடி மகிழ்கிறார்கள். யோகா என்பது நாகை மாவட்டத்தில் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அதிக அளவில் மாணவர்களிடம் வரவேற்பினை பெற்று வருகிறது. யோகாவிற்காக தனியான ஆசிரியர் கொண்டு யோகா கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாகையில் உள்ள மத்திய அரசின் CBSE பாடத்திட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளியில் 11ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தினை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு யோகாசனம் கற்பிக்கப்பட்டு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. பல்வேறு யோகாசனங்களை யோகா ஆசிரியர்கள் செய்து காண்பிக்க அதனை மாணவர்களும் அப்படியே செய்து அசத்தினார்கள். தியானம், மனதினை ஒருநிலைப்படுத்துதல், மருந்தில்லாமல் ஆசனங்கள் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. யோகாவினை தொடர்ந்து மேற்கொள்வதால் உடல், உள்ளம் உற்சாகம் அடைவதுடன் நல்ல ஆரோக்கியத்தினையும் பெற முடியும் என்பது எடுத்துரைக்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவ மாணவியர்கள் ஒரே இடத்தில் 1 மணி நேரம் தொடர்ந்து யோகாசனம் செய்து யோகா தினத்தினை அறிந்து அதன் சிறப்புகளை தெரிந்து கொண்டனர். யோகாசனம் செய்து வாழ்வில் யோகத்தினை பெற்று உயர்நிலைகளை அடைவதற்கு இந்த பயிற்சி மாணவர்களுக்கு உதவியது என்றால் அது மிகையல்ல. சர்வதேச அளவில் உலக யோகா தினம் என்பது ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வகையில் நாகை மாவட்டத்திலும் இந்த யோகா தினம் என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாகையில் உள்ள தனியார் பள்ளியில் தற்போது யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த யோகா தினம் கொண்டாடப்படுவது குறித்து இந்த பள்ளியின் முதல்வர் திரு பெனட் அவரிடம் கேட்போம். எங்கள் பள்ளி மாணவர்கள் இன்று யோகா தினத்தை 21ஆம் தேதி யோகா தினத்தை முன்னிட்டு பல்வேறு யோகாசனங்களை பிள்ளைகள் செய்து வருகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு மொபைல்களுக்கும் இன்னும் பலவிதமான யூடியூப்களுக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய உடற்பயிற்சி என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த யோகாசனங்கள் நம்முடைய பிள்ளைகள் யோகா ஆசிரியர்களை கொண்டு பிள்ளைகளுக்கு கற்பித்து வருகிறோம். இவைகள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உடற் வலிமையும் இருதய ஆரோக்கியத்தையும் சுவாச ஆரோக்கியத்தையும் இன்னும் அநேக விதமான நன்மைகளை இந்த யோகா கற்பித்தலின் மூலமாக இந்த பிள்ளைகள் பயனடைந்து வருகிறார்கள்.